மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா காவேரியோட வீட்டை மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய், குமரன், நிவின் எல்லாமே போராடுறாங்க. அதனால் பார்த்திங்க அப்படின்னா பசுபதியோட பையன் ராகவ் வந்து 3 பேருமே கடத்திட்டாங்க. இந்த விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கங்காவுக்கு தெரிய வருது. கங்காவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சோன்னே, நீங்கள் எதுக்குங்க இந்த வேலையெல்லாம் வந்து விஜய் கூட சேர்ந்துட்டு பண்ணுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா, நான் தான் விஜய் கூட சேர்ந்து எதுவுமே பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன்ல, மூத்த மருமக அப்படிங்கிற ஒரு இதுவே உணர்ச்சியே உங்களுக்குலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு குமரனை ரொம்ப திட்டுறாங்க. என்ன கங்கா இப்படி பேசுகிற, நம்ம வீடை மீட்கிறதுக்கு தானே இவ்வளோ போராடிட்டு இருக்கோம், நீ ஏன் இப்படி பேசுகிற இந்த நேரத்தில் கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்கலைங்க. நீங்கள் என்ன தான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணி பசுபதி நம்ம வழிக்கு வர வச்சாலும் எந்த ஒரு பாராட்டும் மதிப்பும் உங்களுக்கு கிடைக்காது, விஜய்க்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து குமரன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் காவேரி வந்து கேட்டுட்டாங்க. காவேரி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கங்கா பேசுகிறதெல்லாம் கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. என்ன அக்கா வந்து இவ்வளோ மோசமாக நினச்சிட்ருக்கு, அக்காவை பற்றி நம்ம ரொம்ப நல்ல விதமாக நினச்சோம், ஆனால் அக்கா வந்து நம்மளை புரிஞ்சுக்காமல் இந்த மாதிரிலாம் பேசிகிட்ருக்கு, அவர் இந்த வீட்டில் இருக்கதே அக்காவுக்கு பிடிக்கல போல அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து நினைக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அந்த வீட்டை விட்டு கிளம்பணும். ஸோ விஜய்க்கு டேரெக்டாக அக்கா பேசுனதெல்லாம் தெரிஞ்சால் ரொம்பவே கஷ்டப்படுவார், வேறு ஏதாவது சொல்லி தான் வீட்டை விட்டு கிளம்பணும்னு சொல்லிட்டு காவேரி வந்து நினைக்கிறாங்க. இந்த கங்கானாலையும் யமுனானாலையும் பார்த்திங்க அப்படின்னா காவேரிக்கு கொஞ்சம் கூட நிம்மதி இல்லை. 2 பேருமே காவேரி வாழ்க்கையை பார்த்து பொறாமப்பட்டு இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்க. இதனால காவேரி வீட்டை விட்டு கிளம்பணும் அப்படிங்கிற நிலைமைக்கு யோசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, காவேரி இங்கேயே இருப்பாங்களா இல்லை கிளம்பிடுவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிட்டு பாருங்கள்.